சில வேலைகள நம்ம செய்யும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோட பிஸ்னஸ். நான் என்னோட பிஸ்னஸ்ல எப்பவுமே நான் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்றதில்ல. என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எந்த பொருளா இருந்தாலுமே கரெக்டான ஒரு இதில போய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, என்னால முடிஞ்ச அளவிலான எல்லா முயற்சியுமே போட்டு தான் நான் பேக்கிங் பண்ணுவேன். அந்த பேக்கிங் அவங்க கையில போய் சேஃபா கிடைக்கிறப்போ, அவங்களுமே சந்தோஷமா பேக்கிங் வந்து ரொம்ப நீட்டா வந்திருக்கு அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்றது வந்து அந்த வேர்ட்ஸ கேட்கறதுக்காகவே நான் பேக்கிங்க பார்த்து பார்த்து பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு பேக்கிங் தான் இது. நான் எப்பவுமே ஃப்ரோசன் ஃபுட்ஸு பேக் பண்ணும்போது ஐஸ் பேக் வச்சுருவேன். அப்புறமா தெர்மாக்கோல் பாக்ஸுல இருக்கிற கேப் எல்லாத்தையுமே தெர்மாக்கோல் ஷீட் கட் பண்ணியே அடைச்சிருவேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா, இது ஒன்ஸ் ஒரு வாட்டி எனக்கு கேரளா கஸ்டமருக்கு போய் 5வது நாள் அவர் கையில கிடைக்கும்போது ஃப்ரோசன் ஸ்டேட்லயே இருந்துச்சு. ஸோ அதே பேக்கிங் தான் நான் இன்சைட் தமிழ்நாடுக்குமே பண்றது. ஏன்னா சம்டைம்ஸ் கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து டிலே பண்ணினா கூட நம்ம கஸ்டமர் கையில அது ஃப்ரோசன் ஸ்டேட்லயே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேக்கிங் பண்றது. தெர்மாக்கோல் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா, நான் பழைய பாக்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றதில்ல. புது பாக்ஸு ஃப்ரெஷ்ஷா விலைக்கு வாங்கி தான் நான் என் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட பேக்கிங் கஸ்டமர் கையில சேஃபா போய் கிடைச்சு, அவங்க சந்தோஷமா ரிவ்யூ குடுக்கும்போது, அவ்வளவு சந்தோஷமாவும், அவ்வளவு உற்சாகமாவும் இருக்கும். இந்த பேக்கிங்க இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.